ரெஜி வணக்கம். தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர் சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது பல்வேறு கோரிக்கைகள் மற்றும் வலியுறுத்தல்களை அவர் முன்வைத்திருந்தார். அதிலும் குறிப்பாக பொங்கல் பரிசு தொகுப்பு ஒவ்வொரு ஆண்டும் தமிழக அரசு சார்பாக வழங்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் பொங்கல் பரிசு தொகுப்பில் ரொக்க பணம் வழங்கப்பட்டு வந்த நிலையில் இந்த ஆண்டுக்கான பொங்கல் பரிசு தொகுப்பு உள்ளிட்ட விவரங்களை தமிழக அரசு வெளியிட்டது. அதில் இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பில் 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை, முழு கரும்பு மட்டுமே வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கமாக வழங்கப்பட்டு வரக்கூடிய ரொக்கம் வழங்கப்படவில்லை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பல்வேறு எதிர்க்கட்சிகள் விமர்சனம் முன்வைத்து வருகிறார்கள். இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்போடு ரொக்கம் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து வருகிறார்கள். அதிலும் திமுக கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களும் இது போன்ற கோரிக்கை தொடர்ச்சியாக முன்வைத்து வருகிறார்கள். வருகின்ற 9ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை ரேஷன் கடைகளில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு, அரிசி அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் இந்த ஆண்டும் வழக்கம் போல வழங்கக்கூடிய ரொக்க பணம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை திமுக கூட்டணி கட்சி சேர்ந்தவர்களை முன்வைத்து வருகிறார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக தமிழக காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் செல்வ பெருந்தகையும் அதே கோரிக்கை முன்வைத்திருக்கிறார். பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் சேர்த்து வழங்கப்பட வேண்டும் என்று தமிழக அரசுக்கு அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். அதே போன்று தற்போது பரபரப்பாக பேசப்பட்டு வரக்கூடிய அண்ணா பல்கலைக்கழக கல்லூரி வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக பல்வேறு கட்சிகளும் தொடர்ந்து போராட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள். அவர்களுடைய போராட்டத்திற்கு அனுமதி தமிழக அரசால், காவல்துறையால் அனுமதி மறுக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் நீதிமன்றம் சென்ற பிறகும் கூட இந்த விவகாரம் தொடர்பாக விளம்பரத்திற்காக போராட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நீதிபதி கண்டனம் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இது போன்ற விவகாரங்களை மையப்படுத்தி ஜனநாயக ரீதியாக நடக்கக்கூடிய போராட்டங்களுக்கு தமிழக அரசும் காவல்துறையும் அனுமதி வழங்க வேண்டும் என்றும் செல்வ பெருந்தகை குறிப்பிட்டிருக்கிறார். பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் வழங்க வேண்டும். அதே போன்று ஜனநாயக ரீதியான போராட்டங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும். போராட்டங்களை ஒடுக்கக்கூடாது, போராட்டங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்ற வலியுறுத்தியும் தமிழக அரசுக்கு செல்வ பெருந்தகை முன்வைத்திருக்கிறார்.